ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணியில் பேசுகிறேன். அதாவது இப்போது இன்றைய திரைப்படங்களை பற்றி பேசுகிறத விட பழைய திரைப்படங்களை பற்றி பேசினா தான் மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் எல்லாமே படம் முழுக்கவே ஒரு காட்சி கூட சிறப்பாக இருக்குது. அவர் ஒரு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி யாருமே எடுக்கிறதில்ல. அப்படி ஒரு படங்களில் பார்க்குறது அபூர்வமாக இருக்குது. ஏதாவது ஒரு படங்கள் தான் அப்படிலாம் வருது. குறிப்பிட்டு சிறப்பாக இந்த படத்தோட காட்சி இப்படி இருந்தது அப்படி இருந்ததுலாம் அந்த காலத்தில் பேசிக்குவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன், நான் அழுதேன், மனசே அப்படி கனத்து போச்சு அந்த காட்சி வரும்போது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த காட்சியை ஞாபகம் வர மாட்டேங்குது, படத்தோட டைட்டிலே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் கொட்டுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அக்கறையாக காட்சிகளையோ படத்தையோ கதையோ சரியாக பண்ண மாட்டுறாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அன்னைக்கு பழைய படங்கள் அதுங்களோட சிறப்பு, அவங்க எடுத்த அவங்க படங்களில் இடம்பெற்ற அந்த காட்சிகளோட சிறப்புகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். முதல்ல 1964 வெளிவந்த கை கொடுத்த தெய்வம், அந்த படத்தோட இயக்குனர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். அதில் நடிகர் திலகம் அவர்கள், நடிகை திலகம் சாவித்ரி, எஸ்எஸ் ராஜேந்திரன், புஷ்பலதா, எஸ்வி ரங்கராவ், இப்படி பிரம்மாண்டமான கலைஞர்கள், எல்லாமே அற்புதமான கலைஞர்கள். அவங்க எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கேஎஸ் கோபாலகிருஷ்ணனாலே ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு எல்லா படமும் அவர் எடுத்த படங்கள்லாம் சென்டிமெண்ட்டான ஒரு படம். அப்படி ஒரு படம் தான் கை கொடுத்தவங்க. இந்த படம் தேசிய விருது கூட வாங்கியிருக்கு. என்ன ஆக்சுவலாக அது நான் சொல்ல வந்த காட்சி என்னென்னா, அதாவது வெளியூரில் போய் ஒரு வேலை தேடி எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது தமிழ்நாட்டில் இல்லை, அவருக்கு ஒரு குஜராத் மாதிரி ஒரு ஏரியா, கல்கத்தா மாதிரி ஒரு ஏரியாவில் போய் ஒரு வேலை தேடி அந்த இடத்துல தான் தங்கி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். அப்படி இருக்கிற இடத்துல எஸ்எஸ்ஆர் வேலை தேடி அந்த ஊருக்கு வர்றாரு. வந்து இவரை சந்திக்கிறாரு. 2 பேருமே தமிழர்கள்னால பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி வேலைக்காக தான் வந்தேன்னு சரி அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு வேலையில் சேர்த்து விட்றாரு. அவர் சேர்த்து விட்ட உடனே அதுக்கப்புறம், அதாவது இவருக்கு வந்த ஒரு பெரிய வேலை அது, அந்த வேலையை தான் அவர் சேர்க்குறாரு. அந்த 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 கம்பெனிக்கு பெரிய மேனேஜர் மாதிரியே அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்குது எஸ்எஸ்ஆருக்கு. அதில் சிறப்பாக அதில் பணியாற்றின்னு இருக்காரு. 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருப்பாங்க. 2 பேருக்குமே சாப்பாடு பிரச்சனை வரும். சாப்பாடு பிரச்சனை எதுவுமே வெறும் சப்பாத்தி தானே, அதனால் அவங்க சாப்பாடு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ இவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு வேலை செய்யும், அதுதான் கேஆர் விஜயா. அது தமிழ்நாட்டு பொண்ணு இல்லை, அது வேறு ஒரு லாங்குவேஜ், அது ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் சிவாஜி எஸ்எஸ்ஆர் கல்யாணம் முடிச்சிருவார். கல்யாணம் பண்ணி வச்சு, ஏன்னா அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு மாதிரி தெரியறதால கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அந்த பொண்ணு சமைக்கும், நமக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குன்றதுனால அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு சமைக்க வராது. திரும்பவும் சிவாஜி தான் சமைப்பார்னு வச்சிங்களேன். இப்போ ஒரே ரூமில் இவங்க 3 பேருமே தங்கியிருப்பாங்க. 3 பேரும் ஒன்றா வேலைக்கு போவாங்க, வருவாங்க. ஒரு கட்டத்தில் எஸ்எஸ்ஆர் அவர்கள் இது மாதிரி ஆஃபீஸில் ஒரு 3 டிக்கெட்டு கொடுத்தாங்க. நீங்கள் 2 டிக்கெட் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், அதில் நான் வர முடியல, ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது, நீயும் ஒய்ஃபும் போங்க அப்படின்னு சொல்லி சிவாஜியும் கேஆர் விஜயாவுக்கும் 2 டிக்கெட்டு கொடுத்து அனுப்பி வைப்பார் தேட்டருக்கு. சிவாஜியும் கேஆர் விஜயாவும் தேட்டருக்கு போவாங்க, படம் பார்ப்பாங்க. படம் பார்த்துருந்து திடீர்னு எழுந்து சிவாஜி கேஆர் விஜயா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தோடனே எஸ்எஸ்ஆருக்கு அதிர்ச்சி ஆகும். என்னப்பா இது, படத்துக்கு போனீங்க, ஏன் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு எஸ்எஸ்ஆர் கேட்பார். கேட்கும்போது சிவாஜி சொல்வார், பிடிக்கல வந்துட்டேன் அப்படின்ட்டு நேராக உள்ளே போயிடுவார். அப்போ கேஆர் விஜயா சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, படம் பார்த்துனே இருந்தார், பின்னாடி உங்கள் ஆஃபீஸ் ஆளுங்களாம் யாரோ வந்திருந்தாங்க, அவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தாரு, உடனே எழுந்து கோபமாக வெளியே வந்துட்டார். அவர் எஸ்எஸ்ஆர் சைலண்டாக போய் ஏன்பா வந்தேன் அப்படின்னு போய் கேட்பார். பிடிக்கல வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல விடுன்னு, இல்லை ஏன் பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு திரும்பி கேட்பார். அதெல்லாம் விடு அப்படின்ட்டு போயிட்டு இவர் அங்கே இருக்கிற பொட்டி கட்டி துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு எடுப்பார். வெளியே எடுத்துகிட்டு நான் வெளியே வருவார். வெளியே எங்கடா போகிறா வெளியே அப்படின்னு கேட்பார் எஸ்எஸ்ஆர் சிவாஜியா. இல்லை நான் வேறு ஒரு வீடு பார்த்துக்கிறேன்னு. எதுக்குடா, என்ன விஷயத்துக்கு நீ வீடு பார்க்குற, ஏன் கோபமாக வந்த காரணம் சொல்லுன்னுவார். இல்லை நம்ம ஒன்றா இருக்கிறது நல்லா இருக்காது
அப்படின்னாரு. ஏன் நல்லா இருக்காது சொல்லு, காரணம் சொல்லு அப்படின்னு கேட்பார். கட்டாயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் எல்லாருமே என்னையும் அதான் கேர் விஜய் உங்கள் ஒய்ஃபு அதான் தங்கச்சியும் தப்பாக பேசுகிறானுங்கடா, என்னால் தாங்கவே முடியல. இப்போ நான் இருந்தேன்னு வச்சுக்க இதை தொடர்ந்து பேசுவானுங்க, அதனால் அது சரியாக வராதுடா, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அவர் கிளம்புவார். டேய் அவங்க 1000 பேசுவானுங்கடா, விடுறா நில்றான்னு இழுப்பார். அதெல்லாம் முடியாதுன்னு தள்ளிட்டு போவார். அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு இப்போ தானடா தெரியும், எனக்கு அப்போயே தெரியும்டா. என்ன உனக்கு தெரியணும், ஆஃபீஸில் இது மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்க, தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவனுக்கு பேசி போகிறாங்கடா, நாம் யார் நமக்கு தெரியல, நீ அப்போலாம் பேசாதடா, நீ போகாதடா, நில்றான்னு பிடிப்பார். மீறி அவர் போவார். அப்போ சரி அவங்க சொன்னது கரெக்டு தானே, கரெக்டு தான் போட்டிருக்கு, அதனால தான் நீ போகிற பயந்து அப்படின்னு டேட்டு உடனே ஒரு பாஞ்சி வந்து இவர் போட்டு அடித்து 2 பேரும் உருளுவாங்க. என்னடா அப்படிலாம் சொல்கிறேன், ஆமாண்டா அப்படி தான் சொல்லு, நீ போனால் அப்படி தான்டா சொல்லுவேன், நீ போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். இல்லைடா உன் வாழ்க்கை போய்டும்டா, அது பொண்ணு அநியாயமாக அது மேலே பழி வரும்டார். எது வந்தாலும் பரவாயில்லடா, நம்ம ஒன்றா இருப்போம், உலகம் 1000 பேசும், அதுக்கெல்லாம் பயந்தால் நம்ம வாழவே முடியாதுடா அப்படின்வார் சார். கட்டி பிடிச்சின்னு அழுவாங்க, 2 பேருமே அழுதுக்குவாங்க, கேஆர் விஜயாவும் அழுவோம். இப்படி ஒரு ஃபீல் குட் எந்த படத்துலையே சொல்லுங்கள். இப்போ சமீப காலங்களில் இல்லை, இப்போ சமீப காலத்தில் வந்த அந்த புது படங்களில் ஒரு காட்சி சொல்லுங்கள், அவ்வளோ அற்புதமான காட்சி, அப்படி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி எடுத்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வச்சுருக்காரு. படம் பார்த்துருவங்க அத்தனை பேருமே ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, அந்த பண்பாட்டுக்கு, அந்த தோழமைக்கெல்லாம் அவ்வளோ அழகாக ஒரு கண்ணியமான காட்சியை வச்சு அந்த அந்த காட்சியின் போது எல்லாருமே கை தட்டினாங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு படம், கை கொடுத்த தெய்வம், அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு 3 பேரும் உட்காந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் கேஆர் விஜயன் கலந்து பேசி இந்த பிரச்சனை தீரணுன்னா இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுக்கு வந்து ஒரு பொண்ணை போய் பார்ப்பாங்க. ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய ஃபோட்டோலாம் வரும், திடீர்னு சிவாஜிக்கு ஊரில் இருந்து ஃபோட்டோ வரும், இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், நீ வந்து பார்த்துட்டு போடான்னு. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இவர் நான் ஊருக்கு போகிறேன்டா, எனக்கு இது மாதிரி பொண்ணு பார்த்துருக்காங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாடான்னு அவர் நேராக ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எந்த பொண்ணை இவர் பார்க்க போகிறார், அந்த பொண்ணு சாவித்திரி. அது ஒரு வெகுளியான பொண்ணு, ஊரே தப்பாக சொல்லும். எம்ஆர்எஸ் தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருப்பார். அந்த பொண்ணை பற்றி ஊர் முழுக்க தப்பாக சொல்லிட்டு இருப்பார். அந்த பொண்ணுக்கு எனக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு தப்பாக சொல்லி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் பண உதவிலாம் கேட்கும், பண உதவிலாம் செய்வார். சாவித்திரி கொடுக்கும் அவருக்கு, எம்ஆர்எதாக்கு பணம் ஏமாற்றுவார். பொண்ணு தப்பாக தான் ஊர் முடியும் சொல்லுவார். அதனால் கல்யாணமே அதுக்கு நடக்காது, எல்லாம் நின்று போயிடும். அந்த குடும்பமே அப்படியே இதுவாக ஆகி போயிருப்பாங்க, அவ்வளோ நொந்து போயிருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்களோட வேதனை இருக்கும். அப்போது அந்த பொண்ணை தான் இவர் பார்க்க வருவார். இங்கே பார்த்துருவார், வெளியே ஒரு வாட்டி காரு நின்று போயிருக்கோம், அவ்வளோ இருப்பா, அவளோட பேசும்போதே அவள் வெகுலின்னு தெரிஞ்சுக்குவார். இந்த பொண்ணை தான் போய் பார்ப்பார். பார்த்துட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த அங்கேருந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ அனுப்புவார். அனுப்பி இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன், உனக்கு ஓகே என்ன சொல்கிறான்னு கேட்பார். அதுக்கு அவர் எஸ்எஸ்ஆர் வந்து ஓகே சொல்ல மாட்டார். 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஆகும், பதில் இவரால் சொல்ல முடியாது. அப்பா அம்மா கிட்ட வருவார். அந்த பொண்ணு இவர் பொண்ணு பார்க்கும்போது திடீர்னு சாவித்திரி கிடுக்குன்னு இறங்கி, ஹலோ நீங்கள் தானா அப்படின்னு நெருங்கி வந்து பக்கத்தில் உட்காந்து அவருடைய தொடையெல்லாம் தட்டி தட்டி பேசிகிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு என்னடா இப்படிலாம் பேசுகிறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பைத்திய மாதிரி தெரியுதா, ஐயோ இது வேணாண்டா அப்படின்வாங்க. இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரில வெகுளியான பொண்ணு, தப்பாலாம் பேசாத, முன்ன மாதிரி தான் ஆவா, முன்ன மாதிரி ஒரு பொண்ணு, அதை போய் அப்படி பேசுகிறியா எல்லாம் சொல்லி அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்கு அனுப்பின ஃபோட்டோக்கு பதிலுக்காக வெயிட் பண்ண, பதில் வராது. இவர் நேராக ஊருக்கே வந்துடுவார். இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ரெண்டு ஓகே சொல்லியாரு. ஊருக்கு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேச வருவார். அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவருக்கு தெரியும், அந்த பொண்ணு தான் எஸ்எஸ்ஆரோட தங்கச்சி. எஸ்எஸ்ஆர் தங்கச்சியை பற்றி தப்பாக எம்ஆர்எஸ் சொன்னதால் உண்மையிலேயே அவள் அப்படி நடந்திருப்பான்னு நினச்சிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர் எஸ்எஸ்ஆர். இவர் வந்து கேட்பார், ஏன்டா எனக்கு பதில் அனுப்பலை அப்படின்னு கேட்பார். இல்லை எனக்கு பிடிக்கல அதனால் அனுப்பலை. ஏன்டா பிடிக்கலடா? இல்லை எனக்கு பிடிக்கலடா, அது வந்து அமிர்தமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காத என் நண்பர்கள் நான் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவார். ஏன்டா ஒருத்தர் தப்பாக நம்ம தங்கச்சியை சொன்னான்னா அவனை வெட்டி போடுறதை விட்டு ஊரை விட்டு வந்துட்டேன், நீயும் அவள் தப்பானதான்றதுக்கு அடையாளம் கட்டுற மாதிரி ஊருக்கே வெளிச்சு போட்டு காமிச்சிட்டு வந்துட்டல, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வேதனைப்படுதுன்னு ஏதாவது தெரியுமாடா அவனுக்குன்னு? அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு பிடிக்காத பொண்ணு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், அது என் அமிர்தமாக இருந்தாலும் நான் அவனுக்கு தர மாட்டேன். அப்புறம் தான் சிவாஜி யோசிப்பார், இல்லை நீ சரியாக இருக்க, நான் தானே சரியாக இல்லை வரேன்ட்டு என் நண்பனுக்கு நல்ல பொண்ணை கட்டணும் அப்படின்ற மாதிரி அவன் பைத்தியக்காரத்தனமாக வளர்றான். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், நான் அதை விட்டுட்டு இங்கே வந்ததே தப்பு, உன்னை விசாரிச்சதே தப்புடா, நான் வரேன்டான்ட்டு அவர் வருவார். வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை ஆச்சு,
அப்படிங்கிறது கதை. ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு படம் அந்த படம். இப்படி பல காட்சிகள் படம் முழுக்க இருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸ் வைக்கலாம். அந்த அளவு சிறப்பான ஒரு படம் கை கொடுத்த தெய்வம். பழைய படங்களோட அற்புதங்களை தொடர்ந்து பேசுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படங்களை நீங்களாம் பாருங்கள். இன்றைக்கி வரக்கூடிய படங்களுக்கும் இதுங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கத்தை எவ்வளோ அழகாக எவ்வளோ சிறப்பாலாம் சொல்லியிருக்காங்க அன்றைக்கி அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தி உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.